பந்தய பொருள் பெற்றுக்கொள்ள ஓடிடு, பாரமான யாவையும் தள்ளிடு, தூய்மையான வாழ்வை வாழ்ந்திடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு. பந்தய பொருள் பெற்றுக்கொள்ள ஓடிடு, பாரமான யாவையும் தள்ளிடு, தூய்மையான வாழ்வை வாழ்ந்திடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். தீமையான செயல்களை அகற்றிடு, ஒளி நிறைந்த வாழ்வு வாழ்ந்திடு, ஆவியிலே அனலாக ஜொலித்திடு, அழியாத ஜீவன் பெற்றிடு. தீமையான செயல்களை அகற்றிடு, ஒளி நிறைந்த வாழ்வு வாழ்ந்திடு, ஆவியிலே அனலாக ஜொலித்திடு, அழியாத ஜீவன் பெற்றிடு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமாய் விழிப்புடனே செபித்திடு, மணவாளன் இயேசு வருகிறார், மகிழ்வுடனே சந்திக்க புறப்படு. புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமாய் விழிப்புடனே செபித்திடு, மணவாளன் இயேசு வருகிறார், மகிழ்வுடனே சந்திக்க புறப்படு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். அழிந்து போகும் மாந்தரை நினைத்திடு, அழியாத நற்செய்தி சொல்லிடு, உன்னதரின் சேவை செய்ய புறப்படு, பரலோகத்தில் பலனுண்டு மகிழ்ந்திடு. அழிந்து போகும் மாந்தரை நினைத்திடு, அழியாத நற்செய்தி சொல்லிடு, உன்னதரின் சேவை செய்ய புறப்படு, பரலோகத்தில் பலனுண்டு சென்றிடு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். பந்தய பொருள் பெற்றுக்கொள்ள ஓடிடு, பாரமான யாவையும் தள்ளிடு, தூய்மையான வாழ்வை நாடிடு, சாத்தானின் சதிகளை வென்றிடு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வேகம் வருகிறார். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி
பயணிப்போம் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, அந்த பந்தயத்தில் அவர்கள் ஓடுகின்ற பொழுது எத்தனையோ பேர் ஓடுவார்கள். ஆனால் முதல் 3 இடம் பிடிக்கிறவர்களுக்குத்தான் பரிசு உண்டு. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அர்ப்பண உணர்வோடு, தெய்வ பயத்தோடு, கீழ்ப்படிதலோடு நாம் வாழ்ந்து கடவுளை பிரியப்படுத்துகின்ற ஒரு மக்களாய் நாம் வாழ்ந்தோம் என்றால், நாம் அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு பரிசை கொடுக்கிறார். அந்த பரிசுதான் விலையேற பெற்ற ஒரு பரிசு. புனித பவுல் அடிகளார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 உள்ள வசனத்திலே, நான் நல்லதொரு போராட்டத்தை ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். யாரெல்லாம் விரும்பி ஆண்டவர் எனக்கு ஒரு பரிசை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த பரிசை தருவாராம். பிரியமானவர்களே, இந்தியாவினுடைய ஓட்டப்பந்தய வீராங்கனை சைனி வில்சனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக ஆற்றல் படைத்த ஓட்டப்பந்தய வீராங்கனை. அவர்கள் 1986 சியோலில் ஆசிய விளையாட்டுப் போட்டியிலே அவர்கள் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே பங்கேற்கிறார்கள். அவர்கள் பங்கேற்று ஓடுகிற பொழுது உலகமே அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சைனி வில்சன் முதல் இடத்தை பெறுகிறார். தங்க பதக்கத்தை அவர் பெறுகிறார். இதை பார்த்த உடனே அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கிடைத்ததே என்று எல்லாரும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது. சைனி வில்சனிடம் இருந்து அந்த தங்க பதக்கம் பறிக்கப்படுகிறது என்று. ஏனென்று பார்த்தோம் என்றால், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. 200 மீட்டர் வரைக்கும் அந்த ஓடுகளத்திலேயே தான் அவர்கள் ஓட வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த ஓடுகளத்திலே இருந்து மாறி ஓடலாம். ஆனால் சைனி வில்சன் இந்தியாவுக்கு பதக்கம் பெற அவ்வளவு கடின உழைப்போடு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கால் தெரியாமல் அடுத்த ஓடுகளத்தில் பட்டு விடுகிறது. இறுதியிலே அதையெல்லாம் அவர்கள் பார்த்து அந்த கேமராவிலே பார்க்கின்ற பொழுதுதான் அவருடைய பாதம் அடுத்த ஓடுகளத்திலே பட்டுவிட்டதை பார்த்து அவருக்கு கிடைத்த அந்த தங்க பரிசை மீண்டும் பெற்றுக்கொண்டார்கள். சைனி வில்சன் எப்படி அழுதார்கள் தெரியுமா? தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களும் செய்தித்தாள்களை படித்தவர்களுக்கும் அது தெரியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற விளையாட்டு வீரர்கள் சரி, தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி பல முயற்சிகள், பல கடின உழைப்புகளை செய்து அவர்கள் பதக்கம் பெறுகிறார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறாரே, அந்த படைத்த கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு நேரிய பரிசை அவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பரிசுத்தத்தோடு, கீழ்ப்படிதலோடு, நம்பிக்கையோடு அவரை சார்ந்த துன்பத்தின் மத்தியிலும் அவரை இறுக பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிசை அவர் தருகிறார். பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 உள்ள வசனத்தில் இவ்வாறு சொல்லுவார், பந்தய திடலில் ஓட வந்திருப்பவர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே, இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள் என்று. நாம் பரிசு பெறுவதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்கிற பயணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று பாருங்கள், பலர் நோக்கம் இல்லாமல் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே படைத்தார், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலேயே
இன்றைக்கு மனம் போன போக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, இந்த உலகத்திலே விசுவாசம் என்கிற அந்த ஓட்ட பந்தயத்திலே நீ ஓடினாய், நேரிய பரிசை உனக்கு நான் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். புனித எரோனிமுசனுடைய வாழ்க்கையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வருகிற செப்டம்பர் 30 அவருடைய விழாவை தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. கிபி 347 ஆண்டு யுகோஸ்லாவியாவிலே அவர் பிறந்தவர். நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்றவர், நல்ல ஒரு படிப்பிலே சிறந்து விளங்கியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது சிசேரோ, குயின் ஜிலியோயன் என்னக்கூடிய இந்த சிந்தனையாளர்களுடைய புத்தகங்களை தான் இவர் அடிக்கடி படித்து கொண்டிருப்பார். இவர் எங்கு பயணம் சென்றாலும் சரி, இந்த சிசேரோ, குயின் ஜிலியோயனுடைய புத்தகங்களையே எடுத்துக்கொண்டு செல்வார். இப்படி அவர் எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு முறை அந்தோக்கியாவிலே அவர் இருக்கின்ற பொழுது கடும் காய்ச்சல் அவரை தாக்குகிறது. இந்த காய்ச்சலிலே அவர் படுத்திருக்கின்ற பொழுது ஒரு கனவு ஒன்று காண்கிறார். அவர் இறந்து விடுகிறதைப் போலவும் அவருடைய ஆன்மா விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்வதைப் போலவும் அவர் பார்க்கிறார். அந்த இடத்திலே கடவுள் இருக்கிறார். கடவுள் அவரை பார்த்து கேட்கிறார், நீ யார் என்று கேட்கின்ற பொழுது எரோனிமுஸ் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்கிறார். நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னவுடனே ஆண்டவராகிய கடவுள் எரோனிமுஸை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதுமே சிசோரியனுடைய புஸ்தகங்களையே நீ படித்து கொண்டிருப்பதால் நீ சிசோரியனை தவிர நீ கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த கனவை அவர் கண்டு திடீரென்று விழித்து எழுந்த பிறகு அவருக்குள்ளே ஒரு தெய்வ பயம் வருகிறது. உலக பிரகாரமாய் உலக அறிஞர்கள், தத்துவ ஞானிகளுடைய புஸ்தகங்களை இவ்வளவு நாள் நான் படித்து விட்டேனே, ஆண்டவருடைய வார்த்தைகள் பொக்கிஷங்கள் அடங்கிய இதோ விவிலியத்தை நான் படிக்க தவறிவிட்டேனே என்று சொல்லி அவர் விவிலியத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் எபிரேயத்திலே இருந்து, கிரேக்கத்திலே இருந்து, அரேமியத்திலே இருந்து மொழிபெயர்த்து லத்தீனிலே வந்ததுதான் இன்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு கரங்களிலும் தவழுகின்ற ஒரு விவிலியம். அதனால்தான் புனித எரோனிமுஸ் சொல்கிறார், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று சொல்கிறார். அப்போ என்னுடைய ஓட்டம் கிறிஸ்துவை அறிந்த ஓட்டமாய் இருக்கிறதா, அல்லது கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷனாக இன்றைக்கு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்விலே தொடங்கிய நம்மளுடைய வாழ்வு இன்றைக்கு பூமிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு கடவுளுடைய திட்டத்தை, திருவிடத்தை அறியாமலேயே இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது மிக அழகாக அவர் எழுதுவார். கலாத்தியர் புஸ்தகம் 3 வார்த்தைகள் 3 தூய ஆவியால் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா என்று. தூய ஆவியால் தொடங்கிய ஒரு வாழ்க்கை தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு மண்ணுக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக சிற்றின்பத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய போக்கின்படி நாம் ஒழுகி கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பிரியப்படுத்த உன்னதத்தை வேதனைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற வேண்டும் என்று நம்மளுடைய உள்ளத்திலே, எண்ணத்திலே அந்த ஏக்கம் எழுந்திருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றே இன்றைக்கு நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு உலகத்தாரோடு கூட கலந்து உலகம் காட்டும் மாதிரியை இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம், எத்தனை காரியங்கள், எத்தனை விசுவாச வீரர்களுடைய பட்டியல்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அதிலே சாலமோனுடைய பெயர் இல்லை. ஏன் தெரியுமா? சாலமோன் தெய்வ பயம் உள்ளவராய்தான் இருந்தார். இந்த உலகத்திலே நல்ல ஒரு ஞானத்தை இறைவன் அவர் கொடுத்தார். எருசலேம் ஆலயத்தை அவர் கட்டினார்தான். ஆனால் அவர் பிற இன பெண்களோடு இணைந்து யாவே இறைவனுடைய திருவுளத்தை அறியாமல் அவர் வாழ்ந்ததாலே அவருடைய பெயர் கூட அந்த விசுவாச பட்டியலில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அந்த விண்ணுலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய அந்த வாழ்வோருடைய நூலிலே நம்மளுடைய பெயர் இருக்கிறதா என்பது நாம் யாருக்காவது தெரியுமா பிரியமானவர்களே?
நம்முடைய வாழ்க்கை அந்த விண்ணுலக வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பூமிக்குரிய ஒரு வாழ்விலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஏனோ தானவென்று மனம் போன ஒரு போக்கிலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் கடவுளுடைய அந்த பரிசை, உன்னதமான பரிசை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஒரு ட்ரெயினில் நீங்கள் ஏறுறீங்க, ஒரு ரயிலில் நீங்கள் ஏறுறீங்க. அதை ஏறுறீங்கன்னா அந்த ட்ரெயின் எந்த இடத்திற்கு செல்லுகிறது என்று தெரிந்திருந்து அதில் நீங்கள் ஏறினீர்கள் என்றால்தான் நீங்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு அந்த இடத்தில் நீங்கள் இறங்க முடியும். அந்த ட்ரெயின் எங்கே போகிறது என்று தெரியாமலேயே அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறிவிட்டீர்கள் என்றால், ஆனால் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் பிரியமானவர்களே. எதற்காக கடவுள் நம்மை படைத்தார்? எந்த நோக்கத்திற்காக அவர் நம்மை படைத்தார்? அவர் படைத்ததனுடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் பிரியமானவர்களே, அந்த திட்டத்தின்படி, அந்த இலக்கின்படி நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஆனால் அந்த திருவுளத்தை அறியாமல் வாழுகிறதுனாலே தான் இன்றைக்கு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நம்மால் ஓட முடியாமல் இன்றைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. பிலிப்பியருக்கு எழுதிய புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 13-14 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வருகிறது, எத்தனையோ நிகழ்வுகள் வருகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது, எத்தனையோ துன்பங்கள் வருகிறது. அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கண் முன்னாடி வைத்திருக்கக்கூடிய ஒரு பரிசு இருக்குதே, அந்த பரிசை நோக்கி நம்ம ஓட வேண்டும். இதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அந்த பரிசாகும். கடவுள் இந்த எல்லாருக்கும் ஒரு பரிசை வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பு ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது மகனே நீ விண்ணக வாழ்வுக்கு வாழ்ந்து அழைக்கிறாரோ அப்பொழுது அந்த பரிசு, அந்த உண்மையான நிலையில் அந்த மனிதன் வாழ்ந்து மரித்தான் என்றால் அந்த பரிசு அவனுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய பிசாசானவன் நம்மளுடைய உள்ளங்களை, எண்ணங்களை எல்லாம் திசை திருப்பி ஆண்டவரிடம் இருந்து பிரித்து இன்றைக்கு உன்னதத்திற்குரிய திருவுளத்தை அறியாமல் உலகத்துக்குரிய திட்டத்தை நம்மளுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறானே. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய உள்ளத்தில் உலக ஆசைகள் இல்லையா? உலக இச்சைகள் இல்லையா? எப்படியாவது பணம் சம்பாதித்து பெரிய மனிதனாய், பெருமை படைத்தவனாய் மாற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லையா? இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நம்மளால் ஓட முடியும்? அப்போ கடவுள் விரும்புகிறார், என் மகனே மகளே, நீ பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நீ ஓடணும். உன கண்ணு முன்னாடி நான் வைத்திருக்கிறேன். வாழ்வோருடைய நூலில் நீ எழுதப்பட்ட பெயர் உன்னுடைய பெயர். அந்த அழைப்பை நீ அறிந்து கொள், அந்த திட்டத்தை நீ அறிந்து கொள் என்று சொல்கிறார். பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையில் அந்த ஓட்டத்தில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார், எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சின்ன துன்பம், சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட இந்த ஓட்டத்தில் ஆண்டவரை ஏன் எனக்கு இந்த ஓட்டம் என்று சொல்லி மனம் கசந்து போய்விடுகிறோம். ஆனால் பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 35 உள்ள வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பிலே இருந்து நம்மை பிரிப்பது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்று சொல்லி 8வது அதிகாரம் ரோமர் 37 அவர் சொல்கிறார், ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். கடவுள் மேலே நீங்கள் அன்பு செலுத்திட்டீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய தீமைகள், தீயவனுடைய தந்திரங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வெற்றி மேல் வெற்றி அடைந்து ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு நேரிய பரிசை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் பிரியமானவர்களே, புனித எகிப்தியா மரியாளுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த புனிதையினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய 12வது வயதிலே வீட்டை விட்டே அவர் வெளியேறுகிறார். அவர் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவருக்குள்ளே அநேக இச்சைகளும் அவருக்குள்ளே பண ஆசைகளும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கின்றன. 17 ஆண்டுகள் அவர்கள் பாவ சிற்றின்பத்திலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் பணத்திற்காக அல்ல, மாறாக பாவ இச்சைக்காகவே இந்த வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று.
இப்படி இச்சையோடு அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு முறை சிலுவையினுடைய பெருவிழாவை காணுவதற்காக அவர்கள் ஜெருசலேமுக்கு செல்லுகிறார்கள். ஜெருசலேமுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு சக்தியானது அவர்களை அதற்குள் செல்ல விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள், இவர்களால் செல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் தன்னுடைய பாவ நிலையை அவர்கள் உணர்கிறார்கள். ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமாக, இந்த ஆத்துமத்துக்கு விரோதமாக, ஆன்மாவுக்கு விரோதமாக எவ்வளவு பாவங்களை செய்து விட்டேனே என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டு அந்த இடத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், கடவுளுடைய தாயினுடைய அன்னை மரியாளுடைய ஒரு சுருவத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அன்னை மரியாளுடைய சுருவத்தை பார்த்து தன் பாவத்திற்காக மனவருந்தி இறைவனிடம் நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள் என்று மன்றாடுகின்ற பொழுதுதான் பிரியமானவர்களே, அன்னை மரியாளும் இறைவனிடத்தில் அந்த மகளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாள்? சிலுவையினுடைய விழாவை கொண்டாட உள்ளே செல்லுகின்ற பொழுதுதான் மீண்டும் மனம் திரும்பி இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் மனம் திரும்பி வந்து அன்னை மரியாளிடத்தில் வேண்டுகிறார்கள், நான் இனிமேல் பாவ சிற்றின்பத்திலிருந்து, உலக சிற்றின்பத்தில் இருந்து நான் மீண்டு வந்து இனி இந்த பாவத்திற்குள் வரமாட்டேன், வாழ மாட்டேன் என்று சொல்லி அன்னையே எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான், யோர்தான் நதியை நீ கடந்து செல், அங்கு உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாலை நிலத்திலே சென்று 47 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து இறைவனுடைய திருவுளத்தின்படி மரித்தார்கள். ஒரு பாவியான ஒரு பெண்ணானவள், விபச்சாரத்திலே இச்சைக்கு அடிமைப்பட்ட ஒரு பெண்ணானவள் புனிதையாக மாறினாள். அதுதான் எகிப்திய மரியாள். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய அழைப்பை, தனக்கு முன் வைத்திருக்கிற பரிசுக்காக இந்த உலக சிற்றின்பத்தை அவர்கள் வெறுத்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலக சிற்றின்பத்தை உங்களால் வெறுக்க முடிகிறதா? உலகத்தினுடைய மாம்சமான எண்ணங்களை உங்களால் வெறுக்க முடிகிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையை நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு நாம் ஓடுவோமாக. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, ஒரு நாளும் நீங்கள் பின்னிட்டு பார்த்திடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வருகிற அந்த ஓட்டத்தில் பரிசுத்தத்தோடு, தூய்மையோடு, நல் நடத்தையோடு, தன்னடக்கத்தோடு நம்ம ஓடணுங்க. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி ஓடுகிறவர்களுக்கு தான் நேரிய பரிசை விண்ணுலக வாழ்வு நமக்கு தருகிறது. அப்போ இந்த நேரிய பரிசை நான் பெறணும்னா நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனத்திலே லோத்துவினுடைய மனைவியை சுட்டி காண்பிப்பார். லோத்துவினுடைய மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, கடவுளுடைய தூதர்கள் சோதம் குமாரா நகரத்திலே இருந்து லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் வெளியே கொண்டு வந்து விடுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? அந்த இடத்திலே லோத்துவினுடைய மனைவி அவளும் வருகிறாள். ஆனால் அந்த கந்தகமும் நெருப்பும் அந்த சோதம் குமாரா நகரிலே விழுகின்ற பொழுது அதை திரும்பி பார்க்கின்ற பொழுதுதான் அவர்கள் உப்பு தூணாக மாறுகிறார்கள். நாம் அனைவரும் நினைத்து கொண்டு இருப்போம், அவர்கள் உப்பு தூணாய் மாறிவிட்டார்கள் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதான். ஆனால் ஏன் அழிவிலே இருந்து ஆண்டவர் அவர்களை மீட்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால அவர்கள் உப்பு தூணாக மாறினார்கள். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை குறித்து சொல்லுகின்ற பொழுது லோத்துவினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் சொல்லுகிறார், என் மகனே மகளே, இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் இடைபட விரும்புகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பழைய காலங்களில் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வாழுங்க. அப்போ பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா நமக்கு மன உறுதி தேவைங்க. மன உறுதி தேவை. நான் கடவுளோடு இருக்கிறேன், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும் அவர் என்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டார். அவர் என்னை கை தூக்கி விடுவார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மந்தையை சேர்ந்த ஒரு ஆடு என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமையானால் ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கென்று வைத்திருக்கிற பரிசை ஆண்டவர் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் உணர்ச்சி வசப்பட்டு ஓடுவார்கள்.
ஒரு சிலர் ஆசைப்பட்டு ஓடுவார்கள். ஒரு சிலர் தன்னை பெருமை பாராட்ட வேண்டும் என்று ஓடுவார்கள். ஒரு சிலர் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர் திருவுளம் எதுவோ அதன்படி நடக்க வேண்டும் என்று ஓடுவார்கள். அப்போ மன உறுதியோடு நம்ம ஓடணும். லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரம் 19 உள்ள வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசு எருசலேம் அழிவை பற்றி அவர் பேசுவார். இந்த அழிவை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இந்த மன உறுதி இருந்தால் தான் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு நிலைத்து நிற்க முடியும். ஆண்டவரோடு விண்ணக வாழ்விலே நம்மால் வாழ முடியும். பிரியமானவர்களே, வருகிற செப்டம்பர் 23 எங்கள் தியான குழுவினுடைய பாதுகாவலர் தந்தை பியோவினுடைய விழா. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் வராத சோதனைகள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல, துன்பங்கள் அல்ல, பிசாசினுடைய தாக்கங்கள் பல. ஆனால் அவர் மன உறுதியோடு இருந்தார். குருத்துவ வாழ்வில் அவர் சந்தித்த பிரச்சனைகள் எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவு ஏராளங்கள் தெரியுங்களா? அவரால் அடிக்கடி அவருடைய உடல்நலம் குன்றி போய்விடும். அடிக்கடி அவருடைய சரீரத்தில் வியாதிகள் வரும், காய்ச்சல் வர ஆரம்பிக்கும், வயிற்றுப்போக்கு வரும். இந்த சூழ்நிலையில் அவருக்கு தொடர்ந்து இருமல் வரும். விசித்திரமான நோய்களெல்லாம் அவரை தாக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது சபை சொல்லும், நீங்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள், உங்களுடைய உடல்நிலை குன்றி போயிருக்கிறது என்று. மன உறுதி, என்னை குருத்துவ வாழ்வுக்கு அழைத்தவர், ஆண்டவருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றுவேன், எனக்கென்று ஒரு நேரிய பரிசு இருக்கிறது என்பதை தந்தை பியோ அறிந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய சூழ்ச்சிகள், சாத்தானுடைய தாக்குதல்கள் எவ்வளவு கொடூரமாய் இருந்தது தெரியுமா? சாத்தான் பல்வேறு வடிவங்களிலே பியோவினுடைய வாழ்விலே வருவானாம். ஒரு பெண்ணை போல வருவானாம், ஒரு இறந்து போன பிரேதத்தை போல அந்த இடத்துல இருக்குமாம். சில நேரத்தில் மிருகத்தை போல அவன் வருவானாம். சில நேரத்தில் பியோவை அடிப்பானாம், குத்துவானாம், கீழே தள்ளுவானாம், அவர் புத்தகங்களை எல்லாவற்றையும் தள்ளி விடுவானாம். காரணம், மன உறுதியோடு அவர் இருந்தார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், இந்த தீயவனால் எதையும் செய்ய முடியாது, இந்த தீயவனால் என்னை வெல்ல முடியாது. ஏனென்றால் நான் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன். அதனால் தான் இந்த உலகத்திலே வாழும் புனிதராக, நாம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஒரு புனிதராக தந்தை பியோ இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமா? பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓடும் பொழுது பல தடைகள் வருங்க, பல பிரச்சனைகள் வருங்க. மனம் தோண்டு போயிடாதீங்க. இன்றைக்கி நற்செய்தி அறிவிக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே துன்பம், வேதனை, கசப்பு எல்லாவற்றையும் உலகத்தின் அதிபதி பிசாசானவன் கொடுப்பான். ஆனால் கடவுளுடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு, ஒவ்வொருவருடைய ஜெபம் எங்களைப் போல செய்கின்ற ஊழியர்களை தாங்கி கொண்டிருக்கிறது, அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஏன் இந்த பரிசுத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்? எவ்வளவு வேதனை வந்தாலும், நெருக்கடி வந்தாலும் எங்களை போதிக்கக்கூடாது என்று சில நேரத்தில் தடை பண்ண இன்றைக்கு மனிதர்கள் முயற்சி செய்தாலும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோமே. ஏன் தெரியுமா? பரிசு பெற வேண்டிய இலக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய ஓட்டத்திலே பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இதோ இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த வாழ்க்கையிலே பயணிக்கின்ற பொழுது எவ்வளவு இடரல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை சவால்களை தங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பணிவாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உமையே நோக்கி பார்க்கிறார்களே. விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை நிறைவு செய்வருமான உன் மீது கண்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே. தீயவன் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தந்திரங்களிலே இருந்தும், குடும்பத்திலே தாக்குதல்களை செய்யக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளிலே இருந்தும் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும். பாவ வழியில் நாங்கள் சென்று விடாமல் இருக்க, உம்மை மறுதளிக்காமல் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மையே நோக்கி பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற
உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிலையான நகர் எங்களுக்கு இங்கு இல்லை என்பதை நீ நினைவுபடுத்தி இருக்கிறீரே ஆண்டவரே. இதோ விண்ணுலக வாழ்வே எங்களுக்கு ஒரு நிலையான நகர் என்பதை நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீரே. அங்கிருந்தே எங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். எங்களை அடிமைப்படுத்துகிற பலவீனங்கள், எங்களை அடிமைப்படுத்துகிற பாவங்கள், எங்களை அடிமைப்படுத்துகிற இச்சைகள் எல்லாவற்றிலே இருந்தும், பண ஆசைகள் இவற்றிலே இருந்தும் விடுதலை கொடுத்து எங்களை நேரிய பாதையிலே வழிநடத்தும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருளும். புனிதர்களைப் போல பரிசுத்தமாய் வாழக்கூடிய அருளை தந்து ஆண்டவரே, அந்த நேரிய வாழ்வுக்கான அந்த பரிசை பெற எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும் ஆண்டவரே. நாங்கள் நல்லது ஒரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு உம்முடைய அழைப்பிற்கு இணங்க ஆண்டவரே நாங்கள் வருகிற பொழுது உம்மை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நீர் விடுதலை கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி மேரி கமலா சேசராஜ், திருமதி ரெஜிஸ், திருமதி மார்டின் ஜோசப், இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல இந்த உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு நேரிய பரிசை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தை நீர் ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.